ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மேக்ஸ் டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். தனி வெட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து எல்லா சம்முமே பார்க்க போகிறோம். இதுலேயும் மொத்தம் 100 சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? எந்தமாரி சம் கேட்டாலும் நம்ம போடுற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தனி வெட்டியோட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. பிங்கிறது என்னது? பிரின்சிபல், அசல். நம்ம எவ்வளோ தொகை போடுறோமோ அதான் அசல். என் அப்படிங்கிறது ஆண்டு, நம்ம எத்தனை காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ அது. ஆர் அப்படிங்கிறது வட்டி விகிதம், எவ்வளவு வட்டி நமக்கு கொடுக்குறோமோ அது. ஓகேவா? இப்போ இது வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அமௌண்ட். அமௌண்ட்னா மொத்த தொகை, அதாவது தனி வட்டையும் அசலையும் சேர்த்து வர்றதா மொத்த தொகை. இப்போ நம்ம ஒரு பணத்தை வந்து 100 ரூபாய்க்கு வட்டி விடுறோம், 100 ரூபாய்க்கு வட்டிக்கு விடுறோம்னா அதுல நமக்கு 10 ரூபா வட்டி கிடக்குதுன்னா அந்த 100 ரூபாயும் அந்த 10 ரூபாய் சேர்த்து 110 ரூபா அப்படிங்கிறது அமௌண்ட். மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் தனி வட்டி. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் பிளஸ் தனி வட்டி. வாங்க ஃபர்ஸ்ட் சம் போலாம். அசல் 68,000க்கு ஆண்டுக்கு 16.2/3% வட்டி விகிதத்தில் 9 மாதம் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. அசல் 68,000க்கு ஆண்டுக்கு 16.2/3% வட்டி விகிதத்தில் 9 மாதம் கிடைக்கும் தனி வட்டி காண்க. அதே இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹68,000 at 16.2/3% per annum for 9 months. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிங்க. பி அப்படிங்கிறது பிரின்சிபல், 68,000 டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. தனி வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 16.2/3%. இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இது சாதா ஃபிராக்ஷனா நம்ம ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். 3ஐயும் 16ஐயும் பெருக்கிக்கணும். 3ஐயும் 16 பெருக்குனீங்கன்னா 48 வரும். 48ஓட 2 கூட்டினீங்கன்னா 50. ஓகேவா? 48ஓட 50%. 3ஐயும் 16ஐயும் பெருக்கிக்கணும், அதோட 2 கூட்டிக்கணும். ஓகேவா? 50/3%. இது வந்து 6. அடுத்தது வந்து மாதம். எண் என்ன கொடுத்துருக்காங்க? 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வருஷம் ஆண்டுல தான் கணக்கு பண்ணுவோம். இந்த எண்ணுங்கிறது இப்போ ஒரு ஆண்டு கொடுத்தாங்க, நம்ம டேரக்டா 1ன்னு போட்டுக்கலாம். இது வந்து மாதத்துல கொடுத்துருக்கனால இப்போ ஒரு 1 இயர்க்கு எத்தனை மாதம்? 12 months. ஓகேவா? அப்பனா இங்க 9 மாதம் கொடுத்துருக்காங்க. 9/12 நீங்க எடுத்துக்கணும். இதை சிம்பிள் பண்ணிங்க. 9/12, 9 12 3ஆம் வாய்ப்பாடு வரும். இது 3 தாட்டி வரும், இது 4 தாட்டி வரும். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது எஸ்ஐ. ஓகேவா? எஸ்ஐ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? PNR/100. PNR/100. பிங்கிறது 68,000 இன்ட்டு என்னங்கிறது 3/4, ஆறுங்கிறது 50/3 டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இது 2 2 டேபிள்ஸ் அடிக்கலாமா? இது 25 டைம்ஸ் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ இது 2 2 டேபிள்ஸ் அடிக்கலாமா? இது 2 டைம்ஸ் இதில் அடிச்சோம்னா 340. ஓகேவா? இப்போ 340 இன்ட்டு 25. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 500 20 பேலன்ஸ் 2 17 0 8 6 0 0 5 8,500. இப்போ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவு வட்டி? 8,500 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினை நம்ம படிச்சுக்கிறதுல தான் இருக்கு. என்ன கொஸ்டின்? அசல் வந்து 68,000, ஆண்டுக்கு 16.23% வட்டி வீதத்தில் 9 மாதம் கிடைக்கும் தனி வகை. மாதத்துல கொடுத்துருக்கிறதுனால அதை ஆண்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். 3/4 இயர்ஸ்ன்னு வச்சுக்கிங்க. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, அதை சாதா ஃபிராக்ஷனா மாத்திக்கிங்க. பி. ஓகேவா? இது 4 சம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் சம் போவோம். ரெண்டாவது சம் பாருங்க. அசல் ரூபாய் 3000க்கு ஆண்டுக்கு 6.1/4% வட்டி வீதத்தில் 4 பிப்ரவரி 2009 முதல் 18 ஏப்ரல் 2009 வரை கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அசல் 3000க்கு ஆண்டுக்கு 6.1/4% வட்டி வீதத்தில், இதுல வந்து தேதியா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். 4 பிப்ரவரி 2009 இருந்து 18 ஏப்ரல் 2009 வரை கிடைக்கும் தனி வட்டியை கண்டுபிடிக்கணும். அதே இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்துங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் on ₹3,000 at 6.1/4% per annum for the year from 4 February 2009 to 18 April 2009. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிப்போம். பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 3000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6.1/4. இப்போ 4 6 பெருக்கிங்க 24, 24ஓட 1 கூட்டினா 25/4%. என்னங்கிறது இங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? தேதியில கொடுத்துருக்காங்க. இப்போ தேதியில கொடுத்தா 1 இயருக்கு வந்து மொத்தம் எவ்வளவு டேட் வரும்? எவ்வளவு டேஸ் வரும்? 365 டேஸ் வரும். அதே வந்து லீப் இயரா இருந்துச்சுன்னா
லீப் இயராக இருந்துச்சுன்னா 1 இயருக்கு 366 டேஸ் வரும். இப்போ 2009 இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நாட் லீப் இயர், இது நோ லீப் இயர். ஓகேவா, லீப் இயர் கிடையாது. அதனால 365 டேஸை நம்ம எடுத்துப்போம். 365 டேஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டை கன்வெர்ட் பண்ணோம். இப்போ வந்து 4 பிப்ரவரிலேருந்து 18 ஏப்ரல் வரையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பிப்ரவரியில் வந்து 28 டேஸ் வரும். அதில் 4 கழிச்சிங்க, பேலன்ஸ் 24 டேஸ். அது பிப்ரவரிக்கு ப்ளஸ். அடுத்தது மார்ச்சில் வந்து 31 டேஸ் வரும் ப்ளஸ் ஏப்ரலில் 18 டேஸ். ஓகேவா, இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 9 30 73 டேஸ் வரும். 73 டேஸ். இதை இயராக கன்வெர்ட் பண்ணால் 73 டிவைடட் பை 365 போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து 4 பிப்ரவரி 4ஆம் தேதி கணக்கு எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மந்த்ல எண்ட் பண்ற இடத்துல வந்து இந்த 18 கணக்குல எடுத்துக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார்டிங் இயர்ல வந்து 4 வந்து கணக்கு எடுத்துக்க கூடாது. 28ல 4 கழிச்சா டேரக்டா 24 போட்டோம். ஆனா இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சம் பார்த்துட்டு இருந்த 2வது சம்மு. அசல் வந்து 3000, ஆண்டுக்கு 6.14% வட்டி வீதத்தில் 4 பிப்ரவரி 2009 முதல் 18 ஏப்ரல் 2009 வரை கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோம். பிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், ஆறுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஓகேவா, பிங்கிறது என்ன? 3000. என்னங்கிறது என்ன? 73 by 365. ஆறுங்கிறது என்ன? 25/4 டிவைடட் பை 100. இப்போ 73ஆம் வாய்ப்பாடில் 5 தாட்டி 325 வரும். ஓகேவா, அப்போனா இது ரெண்டையும் அடிச்சிடலாம் 5 தாட்டி. திருப்பி இந்த 5ஆம் வாய்ப்பால் இதை அடித்தா 5 தாட்டி வந்துடும். ஓகேவா, இந்த 2 சைபருக்கும் இந்த 2 சைபர் போயிடும். ஓகேவா, திருப்பி 4 டேபிள்ஸ் இதை அடிச்சிங்கன்னு வச்சிங்க, இது எவ்வளோ தாட்டி வரும்? 2 டேபிள்ஸ் அடிங்க. ஃபஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 15 டைம்ஸ் வரும். ஓகேவா, 15 × 5 டிவைடட் பை 2 இருக்குது. ஓகேவா, இது இதில் அடிங்க 2.5 வரும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 2.5 7 0 பேலன்ஸ் 1 3 7.5. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 37.5 ரூபாய். இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அசல் ஆண்டுக்கு 13.1/2% தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு மொத்த தொகையாக 2502.50 கிடைக்கிறது எனில் அசலை காண்க. ஒரு குறிப்பிட்ட அசல் ஆண்டுக்கு 13.1/2% தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேர்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் ஆண்டுக்கு 13.1/2% தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு மொத்த தொகையாக 2502.50 கிடைக்கிறது எனில் அசலை காண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த தொகையாக கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பி கண்டுபிடிக்கணும். அதே இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துங்க. எஸ் சம் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 13.1/2% per annum amounts to be rupees 2502.50 after 5 years. Find the sum. சம்முங்கிறது இங்கே என்ன சொல்லுவாங்க? பிரின்சிபல் தான். ஓகேவா, அசல். தமிழ் அசல் இருக்கும், சம்முன்னு இருக்கும். ஓகேவா, இங்கிலீஷில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 2502.50. ஓகேவா, அமௌண்ட்டோட ஃபார்மா நம்ம என்ன ஃபஸ்ட்டே சொன்னோம்? SI + P. ஓகேவா, 250.50. ஓகேவா, நமக்கு தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தேவை. அதனால் அந்த பி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. 250.50 இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் அந்த பக்கம் தான், ஈக்குவலுக்கு அந்த பக்கம்னா மைனஸ் ஆகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்னங்கிறது 4 years கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்தாங்க? 13.1/2%. இதை வந்து மாற்றிக்கிங்க, மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. 27/2%. ஓகேவா, இப்போ வாங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ SI ஈக்குவல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா SI = PNR by 100. ஓகேவா, SI அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க. 250.50 மைனஸ் P. இங்கே என்ன? P இன்ட்டு என்னங்கிறது என்ன? 4. ஆறுங்கிறது என்ன? 27/2 டிவைடட் பை 100. ஓகேவா, இப்போ இந்த 2 அடிக்கலாம். 2 டேபிள்ஸ் அடிக்கலாமா? 2 டைம்ஸ் வரும். இந்த 100 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. டினாமினேட்டருக்கு இந்த பக்கம் தான் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா, 2502.50 × 100 மைனஸ் 100Pன்னு வரும். இது ரெண்டுக்கும் போதும், அதனால் 2 தாட்டி மல்டிப்ளை ஆகும். இது 2 மல்டிப்ளை பண்ணால் 54P வரும். ஓகேவா, நமக்கு தேவை P எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க, இந்த நம்பர்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இது 2 மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் 2 போயிடும். இதுக்கு என்ன வரணும்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
250550 வரும் ஈக்குவல் டு 54p. இந்த பக்கம் இருக்க மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும் 100p ஆகிடும். இப்போ 154p வந்துடும் இந்த பக்கம் 25250. ஓகேவா? அடுத்தது நமக்கு தேவை p மட்டும்தான். இது வந்து மல்டிப்ளேல இருக்குது, இந்த பக்கம் வந்து டினாமினேட்டரில் மாற்றுங்க. 250 டிவைடட் பை 154. இதில் 2 டேபிள்ஸில் அடிங்க. 2 டேபிள்ஸ் அடித்தா என்ன வரும்? 1 2 5 1 2 5 வரும். இதை அடிச்சிங்கன்னா 77 டைம்ஸ் வரும். திருப்பி இதை 7 டேபிள்ஸில் அடிங்க. 7 டேபிள்ஸ் அடிச்சுன்னா இது 11 டைம்ஸ் வரும். இது 1 5 55 3 5 55 தான். 7 தாட்டி 49 வரும். திருப்பி அதில் ஒரு 6, திருப்பி 8 தாட்டி 56 வரும். திருப்பி 5, திருப்பி 7 தாட்டி 49 வரும். திருப்பி 3 போட்டிங்கன்னா 5. 17,875 டிவைட் பை 11 வரும். இது அப்படியே 11 டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னு வச்சுங்க. 1 11s 11 வரும். திருப்பி அதில் 6 66, அதில் 2 27 5. இதுதான் ஆன்சர். பிரின்சிபல் என்ன? 1625. இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்துட்டு அதுலேருந்து அசலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அசல் ரூபாய் 2500க்கு 6 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி கொடுத்துட்டாங்க. 1875 ஆகும். அதே வட்டி வீதத்தில் அதே ஆண்டில் ரூபாய் 6875 கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தனி வட்டி, ஒரு அசல், ஒரு ஆண்டு கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதே வருடத்தை வச்சு இந்த அசல் தொகைக்கு நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் 2 தாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன கொடுத்துருக்காங்க? இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதுக்கு வேலை எஸ்ஐ PN கொடுத்துருக்காங்க. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த வருடத்தையும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த அசலை வச்சு நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்க. The simple interest occurred on an amount of rupees 2500 at the end of 6 years is rupees 1875. What will be the simple interest occurred on an amount of rupees 6875 at the same rate and for the same period? ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 2500. என் என்ன கொடுத்துருக்காங்க? 6 வருடம். எஸ்ஐ என்ன கொடுத்துருக்காங்க? 1875. இதை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR பை 100. பிங்கிறது என்ன? 2500 இன்ட்டு 6 இன்ட்டு 6 நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 0. ஓகேவா? எஸ்ஐ நமக்கு தெரியும்ல, நான் இந்த பக்கம் போடுறேன் பார்த்துங்க. 1875. இப்போ இதை கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணுங்கள். இது 2 சைபருக்கு இந்த 2 சைபர் போயிடும். ஓகேவா? 25 × 6 × இது எப்படி கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். 5 டேபிள்ஸை கேன்சல் பண்ணலாமா? இது 3 டைம்ஸ் வரும், திருப்பி 5 டைம்ஸ் வரும், 5 இது 5 டைம்ஸ் வரும். திருப்பி அடிச்சிங்கன்னா 7 1 வரும். 1875 தான் கொடுத்துருக்காங்க. 2500 2 சைபருக்கு 2 சைபர் போயிட்டு இங்கே 6 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. 5 டேபிள்ஸ் அடிக்கிறோம். 7 டைம்ஸ் அதானே 7 டைம்ஸ். திருப்பி இதை 5 டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னா 7 5. ஓகேவா? திருப்பி R ஈக்குவல் டு 75. இது 6R × 75 வரும். நமக்கு வந்து 6 மட்டும் தான் தேவை. 75/6. இது ரெண்டும் 3 டேபிள்ஸ் அடிக்கலாம். 225/2 டைம்ஸ். ஓகேவா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25/2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த பீக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இது 2வது கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6875. எண்ணுங்கிறது அதே 6, 6ங்கிறது 25/2%. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு இதை கண்டுபிடிங்க. PNR பை 100. 6775 இன்ட்டு 6 இன்ட்டு 25/2 டிவைடட் பை 100. ஓகேவா? 2 டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? 25 டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். 675 இன்ட்டு 3/4ன்னு இருக்குது. இது வந்து டெசிமலில் தான் வரும். ஓகேவா? இது 4 டேபிள்ஸ் அடிங்க. 1 7 1 8 7 5 1718.75 இன்ட்டு 3ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். 22 பேலன்ஸ் 2 8 என்னது 24 26 பேலன்ஸ் 2 5 12 2 5.
ஓகேவா 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போனா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 5150.20. ஓகேவா இதான் அந்த சம்முக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் 5வது சம் பார்ப்போம். அசல் ரூபாய் 800க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தொகை ரூபாய் 920. ஆண்டு வட்டி விகிதம் 3% அதிகமானால் கிடைக்கும் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. இதில் மொத்த தொகை கொடுத்துறாங்க, பிரின்சிபல் கொடுத்துறாங்க, ஆண்டு கொடுத்துறாங்க. இதுலேயும் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் தொகை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா வாங்க இங்கிலீஷ் கொஸ்டின் பார்ப்போம். The sum of ₹800 amounts to be ₹920 in 3 years at simple interest. If the interest rate is increased by 3%, it will be amount to be how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிங்கிறது என்ன 800, அமௌண்ட் அப்படிங்கிறதுனா 920, எஸ்ஐ ப்ளஸ் பிங்கிறது தான் இந்த 920. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணால் இதை கழிச்சிக்கலாமா, மைனஸ் பிங்கிறது என்ன நமக்கு 800ங்கிறது தெரியும். அப்படின்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 120 தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுங்க. PNR/100. பிங்கிறது என்ன 800, 3, 6ங்கிறது நமக்கு தெரியாது, டிவைடட் பை 100 ஈக்குவல் டு SI ஈக்குவல் டு 120. இந்த 2 சைவருக்கு இந்த 2 சைவர் கேன்சல் ஆகிடும். 8 × 3 × 6 ஈக்குவல் டு 120. 3 டேபிள்ஸ் வந்து அடிங்க 40 டைம்ஸ் வரும், இதை 5 டைம்ஸ் வரும். ஓகேவா R ஈக்குவல் டு 5% வந்துட்டு. இப்போ 5% வந்துட்டு அடுத்து என்ன கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆண்டு வட்டி விகிதம் 3% அதிகமானால் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது 3% இன்க்ரீஸ் பண்ணுறோம். R ஈக்குவல் டு 8% ஆகிடும், அதாவது 5 + 3. ஓகேவா கொடுத்துருக்க டேட்டாலேருந்து எடுத்துக்கிறோம். R ஈக்குவல் டு 8% ஆகிடும். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், அதே தொகை தான் இது இன்ட்டு 8% இதாவது அதே இயர் தான், டிவைடட் பை 100. இது அடிச்சிங்கன்னா 2 0 64 × 3 என்ன வரும் 12 பேலன்ஸ் 192. நமக்கு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஆட் பண்ணுறது தானே அமௌண்ட்டு. ஓகேவா அமௌண்ட் ஈக்குவல் டு 120 + 800. எவ்வளோ தொகை மாறுது 992. இதில் எவ்வளோ இருக்குது தொகை 920. இப்போ இதில் இருந்து இதை வருது. ஓகேவா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதான் சம். ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.